அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சியிலிருந்து நான் பழனிராஜ், முன்னாள் ராணுவ வீரர். சுத்தி வளர்ச்சி கதை பேசாம சுருக்கமா நேரடிய விஷயத்துக்கு வந்துடுவோம். தூய்மை பணியாளர்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு நானுங்க எங்க ரோட்ல அவங்க வேலை செய்துட்டு இருந்ததை பார்க்கும்போது மனசு ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு. என்ன விஷயம்னாக்கா, அந்த காவாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவாய்னாக்க சாதாரண நம்ம வீட்டுக்கு எதிர்க்கலாம் சைடு கழிவுநீர் கால்வாய் போகுது, அந்த மாதிரி கால்வாயில வேலூர் திருவண்ணாமலை சாலையில ஓரம் இருக்கு. அதுல மொத்தமே கருங்கல் போட்டிருக்காங்க. அதை கிரேன் வச்சுதான், அந்த ஜேசிபியில கிரேன் வச்சுதான் அந்த கருங்கல்லை தூக்க முடியும். அந்த 4 சகோதரர்கள் அந்த கல்லை தூக்க முடியாம மூச்சு வாங்குது, தூக்க முடியாம தூக்குறாங்க. அப்புறம் பார்த்துட்டு இவ்வளவு கேப்ல அந்த என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, அந்த அடைப்பு எடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கண்ணமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்துல போயிட்டு எங்க தண்ணி தேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சில மனு கொடுக்குறாங்க. அது அவர்களுடைய நியாயமான கோரிக்கை. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அடைப்புக்கு யார் காரணம், ஏன் அந்த மாதிரி கழிவு நீர் கால்வாயெல்லாம் அடைக்குது வருது, அப்புறம் மலேரியா வருது, தண்ணி தேங்குது, அப்படி இப்படின்னு நம்ம போடுறோம், எல்லாருமே சொல்றோம். ஆனா அதுக்கு பேசிக்கான ஒரு காரணம் என்னங்கிறத நம்ம அன்னைக்கு பார்த்தா அதுதான் மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இருந்த பதிவு. வெரி சிம்பிள் சார். அவ்வளவு வாட்டர் பாட்டில், இது பாருங்க, இந்த வீடியோல பாருங்க, எவ்வளவு வாட்டர் பாட்டில் அதுல போட்டிருக்காங்க, எவ்வளவு குப்பை கொட்டுறாங்க. நான் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். அந்த இடத்து பேர்ல எல்லாம் நான் சொல்ல விரும்பல, சொன்னாக்கா அதுக்கு ஒரு எதிர்ப்பு வரும். அவங்க கண்ணு முன்னாடி அப்படியே குப்பையை கொண்டாந்து கால்வாயில் கொட்டுறாங்க. கழிவு நீர் கால்வாய்ங்கிறது தண்ணி போறதுக்கு மட்டும்தான். குப்பை வண்டி அவங்களுக்கு டெய்லி கம்பல்சரி கண்ணமங்கலம் பேரூராட்சி பொறுத்த வரைக்கும் வீடுதோறும் வீதி வீதியா எல்லா இடத்துக்கும் குப்பை தொட்டி வருது. காலையில அழகா எடுத்து பேக் பண்ணி அவங்க அதில் போட்ட பிரச்சனை இல்லை. நான் என் கண்ணு முன்னாடி பாக்குறேன். அங்க மட்டும் இல்லை, நீங்க பாருங்களேன், நான் ஒன்றும் கதை சொல்லலை. ஒவ்வொரு கால்வாயிலையும் நம்ம எவ்வளவு பாட்டில போடுறோம், எவ்வளவு குப்பை தொட்டி குப்பைகளை கொட்டுறோம். இப்போ அதை யார் கிளீன் பண்ணுவாங்க? ஆனாலும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள மனுஷங்க தானே. நீங்க இது பாருங்க, அவங்க நான் வார்த்தைகளால சொல்றதை விட அவங்க என்ன செய்யறாங்கன்றது நீங்களே பாருங்க. அதனால வெரி சிம்பிள், தயவு செய்து இது பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், லைக் பண்ண வேணாம், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்க அதாவது அந்த குப்பையை கழிவு நீர் கால்வாயில கொட்டாதீங்க, வாட்டர் பாட்டில கால்வாயில போடாதீங்க. இங்க மட்டும் இல்லை, எங்கேயுமே கண்ணமங்கலம் பேரூராட்சியில இதை பார்க்குற எல்லாருமே நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இது ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். நன்றி, வணக்கம்.